ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் 24/6/2024 திங்கட்கிழமை முதல் 30/6/2024 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூரியன் உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் ஒரு பிரச்சனையை முடித்தால் இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கி நிற்கும். உங்கள் மனதை புரிய வைக்க மனைவியிடம் மல்லு கட்டுவீர்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் உங்கள் தொழிலுக்கு உதவியாகவே இருக்கின்றன. ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய நல்ல செய்திகள் உங்களுக்கு இப்பொழுது நல்லபடியாக வந்து சேரும். அலைச்சலால் உடல் சோர்வு உண்டாகும். புதன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் திட்டம் போட்டு சேமிப்பை உயர்த்துவீர்கள். வியாபாரிகள் புதிய சாதனை படைப்பீர்கள். குரு 1ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யும் வாய்ப்பு உண்டாகும். போட்டி பந்தயங்கள் சாதகமாக அமையும். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் வீட்டில் மழலை செல்வம் வீட்டில் தவழும். பிரிந்து போன உறவுகள் இப்பொழுது ஒட்டி வந்து சேரும். சனி 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தந்தையருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கவனமாக இருப்பது நல்லது. ராகு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குலதெய்வ நேர்த்தி கடனை இப்பொழுது செலுத்தி மகிழ்வீர்கள். கேது 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் துணிச்சலுடன் காரியத்தில் இறங்கி மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீர்கள். இந்த வாரத்தில் 24, 25 தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மிகவும் எச்சரிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.